திங்களனி சட பெருமான் பூசையாற்றி திருமதலம் கடந்தலம் நின்றான் யாவன் தங்கு கடற்புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. முகுந்தையின் காதலேக்கமும் கிரிச்சமதரின் பிறப்பும். சனகர் முதலிய முனிவர்களே, மேலே கதையை கேளுங்கள். முன்பொரு சமயம் ருக்குமாங்கதனின் கட்டளையில் கவிமகா முனிவரின் பத்னியான முகுந்த மயங்கி அவனுடன் இன்பம் அனுபவிக்க துடிதுடித்தும் அதற்கு அவன் இணங்காமற் போகவே அவனுக்கு தொழுநோய் உண்டாகும்படி சபித்தான் அல்லவா. உடனே அவ்விடத்தை விட்டு ருக்குமாங்குதன் நீங்கி சென்றதும் மோகந்தீராத முகுந்தை விரகதாபம் அதிகரிக்க பெற்று அந்த ருக்குமாங்குதனை எண்ணி எண்ணி அனலில் பட்ட மெழுகு போல உள்ள முருகினாள். உடல் துவண்டாள். ருக்குமாங்கதனின் நினைவு அவளை பலவாறாகவும் பதைத்தது. காம வேட்கையின் சூட்டை பொறுக்க முடியாமல் அவள் அடிக்கடி பூந்தோட்டங்களுக்கு சென்று பித்து பிடித்தவள் போல உலாவித் திரிவாள். குளிர்ந்த தடாகங்களில் துள்ளி விளையாடும் மீன் கூட்டங்களை பார்த்து பார்த்து மையலோடு மனநகர்ந்து சோர்வாள். புல்லாங்குழல் ஓசை கேட்டு உடல் புல்லரித்து ஊடுவாள். இளந்தென்றல் வீசினால் என்னை இப்படியே வாட்டுகிறாயே என்று சீறுவாள். பசுக்களின் கழுத்து மணி ஓசை கேட்டு ஐயோ என் உயிர் உதிர்ந்து கொட்டுகிறதே, அது எனக்கு எமன் வரும் ஓசையா என்று நடுநடுங்குவாள். கடல் ஓசையை கேட்டு என்னை துன்புறுத்துவது தகுமா, உன் அகம்பாவத்தை குடிப்பதற்காகவே குன்றின் மீது குறுமுனிவர் குந்தி இருப்பது உனக்கு தெரியாதோ என்று குமுறுவாள். ருக்குமாங்கதனோடு கூடி மகள முடியவில்லையே என்று அவள் ஏங்கி ஏங்கி அழுவாள். ஒரு வட்டப்பலகையில் ருக்குமாங்கதன் உருவத்தை உச்சி முதல் கால் வரை முழுவதும் எழுதி அந்த உருவப்படத்தை கட்டி அணைப்பாள். தன்னிரு மார்பு கொட்டுக்களும் அழுந்தி குலையும்படி அந்த படத்தை இறுக்கி தழுவுவாள். படத்தின் முகத்தோடு தன் முகத்தை வைத்து முத்தமிடுவாள். பிறகு மறுபடியும் மனம் வாடிய பூமாலையைப் போல துவண்டு புரளுவாள். தன் உடல் வெப்பத்தை தாங்க முடியாமல் மேகலையும் நெகிழும்படி விழுவாள். இரு கண்களிலும் நீர் சொரிவாள். இவ்வாறு முகுந்தை தன்னால் வாய்விட்டு சொல்லவும் முடியாத பெருமேக்கத்துயருக்கு ஆளாகி அந்த ருக்குமாங்கதனை கட்டி தழுவி ஆனந்தம் அனுபவித்தால் அன்றி தன் உயிர் பிழைக்காது என்று நிலையையும் அடைந்து தரையில் தரை சாய்த்து சோர்ந்து ஓடி தன் வசம் இழந்து கிடந்தாள். இவை அனைத்தையும் அறிந்த தேவேந்திரன் அந்த முகுந்தையுடன் தான் கூடி கலந்த சரசமாட விரும்பி வேட்டைக்கு வந்த ருங்குபாங்கத ராஜனை போன்ற உருவம் எடுத்து வில்கவசம் வீர கண்டாமணி முதலானவற்றையெல்லாம் அணிந்து முகுந்தையின் மார்பு கச்சும் மனமும் நெகிழும்படி அவள் எதிரே சட்டென்று வந்து நின்றாள். அவனை பார்த்தவுடனே முகுந்தை முகமளந்து உள்ளம் பூரிக்க ஆனந்த பரவசமடைந்தாள். முதலில் மறுத்து சென்ற ருக்குமாங்கதனே மீண்டும் தன்னிடம் விரும்பி வந்திருக்கிறான் என்று நினைத்து விருட்டென்று எழுந்தாள். உடனே மாயவேடம் பூண்ட தேவேந்திரன் பெரிதும் குதூகலப்பட்டு வாஞ்சியோடு இதமான வார்த்தைகளை எல்லாம் பேசி சட்டென்று அவளை கட்டித்தனை அடித்து கொண்டான். தன் மார்பில் பூசி சந்தனத்தை எல்லாம் முகுந்தையின் மார்பில் இளமை பூரிப்பின் மீது பட்டு கரையும்படியாக இறுக இறுக தழுவி அவளை அடிக்கடி முத்தமிட்டு அவள் சிவந்த உதடுகளின் ஊரலை தேவ அமுதம் என பருகி மகிழ்ந்து மோகதாபத்தோடு பலவிதமான கேளிக்கை வித்தைகளும் செய்தாள். முகுந்தையும் தன் அறிவு மயங்கி தன் நினைவு ஒடுங்கி அவளது பரந்த மார்பில் தன் தனங்களின் கவடுகள் அழுந்தும்படி காதல் வேகத்தோடு இறுக கட்டி அணைத்து அளவில்லாத ஆனந்த பரவசம் கொண்டு எனக்கு இவ்வளவு சுகமூட்டும் நோக்கு என்ன பிரதியுபகாரம் செய்வேன் என்று ஓயாமல் சொல்லி சொல்லி அவனை பலவிதமாகவும் புகழ்ந்து மோகக்கடலை நீந்தி கரையேற முடியாதவளாய் தத்தளித்து பலவிதமான சரச சல்லாபங்களும் புரிந்து கொண்டாள். அவனோடு கூடி மகிழ்ந்தாள். தேவேந்திரனும் அவளுடைய ஆசையைக் கண்டு களிப்பேறுகையை கொண்டு மோகப்போரில் மன்மதனை முறியடித்து காமனின் கரம்பு வில்லையை முடித்திருந்தான். அதனால் முகுந்தை தன் ஆசைப்படி பூர்த்தியான கூடலுக்காக பெரிதும் பரவசப்பட்டாள். முகுந்தையிடம் தான் நினைத்து வந்ததை விட மேலாகவே ஆனந்தம் அனுபவித்ததும் தேவேந்திரன் அவளிடம் விடப்பெற்று சென்று தன் மாறுவிடத்தை நீக்கி சுயரூபத்தை அடைந்து தன் உலகை அடைந்தான். முகுந்தையின் தன் கணவரான கவிமுனிவருக்கு பழையபடியே படிப்பிட புரியச் சென்று அவர் மனங்கோணாதபடி நடந்து வந்தார். நாலாவட்டத்தில் முகுந்தை கற்பமுற்று
உதயசூரியனைப் போல் பிரகாசிக்கும் அழகான ஒரு மைந்தனை பெற்றெடுத்தாள். கவி மகாமுனிவர் அக்குழந்தை தேவேந்திரனுக்கு பிறந்தது என்பதை அறியாமல் தன் புத்திரனை என்று கருதி தன் கைகளில் தூக்கி வைத்து கொண்டு அளவற்ற குதூகலமும் அடைந்தாள். அக்குழந்தையை முகுந்தை ஆசையோடு குளிப்பாட்டி பொட்டிட்டு ஆபரணங்கள் பூட்டி தாய்ப்பால் ஊட்டி பலவாறாகவும் கொஞ்சி மகிழ்ந்தாள். அக்குழந்தை பிறந்த 12ஆம் நாளில் அதற்கு கிரிச்சமர் என்று கவி முனிவர் பெயர் சூட்டி 6வது வயதில் பூநூல் சூட்டும் சடங்கும் செய்து வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன்படி கிரிச்சமதரும் சகல கலைகளிலும் கற்றுத் தேர்ந்து தனக்கு நிகரில்லை என்னும்படி குழங்கினான். நல்லொழுக்கங்களிலும் நன்னறிகளிலும் அறிவு முதிர்ச்சியிலும் தலை சிறந்து விளங்கிய தன் மைந்தனை கண்டு மனம் பூரித்து கவிமகா முனிவர் அவனுக்கு கணானந்துவா என்ற மந்திரத்தை உபதேசித்தார். மகனை, இந்த கணானந்துவா என்னும் மந்திரத்தை ஆசார அனுஷ்டானங்களோடு ஜபித்து வந்தால் உனக்கு விநாயகப் பெருமானுடைய கடாட்சம் கிட்டும் என்று கூறினார். கிரிச்சமதரம் மகிழ்ச்சி களிப்போடு அனுதினமும் கணேச பெருமானை மனதில் வணங்கி தந்தை கூறிய கணானந்துவா என்னும் மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு ஜபித்து வந்தார். அதன் விளைவாக அவர் அறிவாற்றலும் புகழும் பெருமையும் பெற்று விளங்கினார். அச்சமயம் மகத நாட்டை சூரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அனைவருக்கும் அன்னையைப் போல பரிவு காட்டுவான். பெரும் குடைவள்ளல் அவனுக்கு மனைவியாக வாய்ந்த அம்பிகை அவனுக்கும் உயிரும் உடலும் போல இருந்து மகிழ்விக்கக்கூடியவள். அவ்விருவரும் மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி பிரதானிகளோடு நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தார்கள். ஒருமுறை அந்த அரசனுடைய தந்தைக்கு சிராத்த தினம் வந்தது. அதை முன்னிட்டு வசிஷ்டர், அத்ரி போன்ற முனி சிரோஷ்மணிகள் அரசன் வரவழைத்தான். அம்முனிவர்களோடு கிரிச்சமத முனிவரும் உடன் சென்றார். அம்முனிவர் குழுவிலே அத்திரி முனிவருக்கும் கிரிச்சமத முனிவருக்கும் கலைஞான உரையாடல்களிலும் விவாதங்களிலும் ஒருவருக்கொருவர் முரண்பாடு ஏற்பட அதன் பயனாக வாக்குவாதம் நிகழாயிற்று. முடிவில் கிரிச்சமத முனிவரை அத்திரி முனிவரான வெல்ல முடியாமல் போகவே அவர் பெருங்கோபம் கொண்டு கண்களில் தீப்பறி பறக்கும்படி கிரிச்சமத முனிவரை பார்த்து, நீ பெரிய உத்தமனைப் போல் பேசுகிறாயே, உன் புறப்பாவின் பெருமையை நெருப்பிலே கொண்டு போய் போடு. என்னோடு வாதாட வந்த நீ ஒரு முனிபுத்திரனா? இல்லவே இல்லை. நீ கவி மகாமுனிவருக்கு பிறந்த மகன் அல்ல. நீ ருக்குமாங்கத ராஜனுக்கு பிறந்த கதை ஒருவருக்கும் தெரியாதா? இனி நீ சபையில் முனிபுத்திரர்களுக்கு சமமாக இருப்பதே சரியல்ல. எங்களோடு சேர்ந்து உங்களுக்கு மரியாதை உபசாரங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த கணமே நீ இந்த இடத்திலிருந்து எழுந்து வெளியே போய்விடு என்று கோபாவேசத்தோடு கையை சுட்டி காட்டி ஏளனமாக கூறினார். அதை கேட்டதும் கிரிச்சமத முனிவர் அளவற்ற கோபமடைந்தவராக இருட்டென எழுந்து விழிகள் நெருப்பென சிவக்க, உதடுகள் துடிதுடிக்க, புருவத்தை தரித்து அங்குள்ளோரை எல்லாம் எரித்து விடுவது போல விழித்து பார்த்தார். முனிவர்களே, வசிஷ்டர் முதலான முனிவர்கள் கூடியிருக்கும் இச்சபையின் என்னோடு சரியாக வாதமிட்டு வெல்லுவதற்கு சக்தியற்ற காரணத்தினால் என்னை ருக்குமாங்கத ராஜனின் பிள்ளை என்று அவமதித்து அந்த அத்திரி முனிவர் பேசியதை நீங்களும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தீர்கள். நான் உண்மையில் தபசீலரான கவி மகாமுனிவருடைய புத்திரன் என்றால் இச்சபையிலே குடும்பியிருக்கின்ற உங்களை எல்லாம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் சாம்பலாக்கி தேவர்களும் போற்றும்படியான சீர்த்தியை அடைந்திருப்பேன் என்று முழங்கிவிட்டு அங்கிருந்து விருட்டின வெளியேறி அதிவேகமாக தன் தாயாரின் இல்லத்துக்கு வந்து தாங்க முடியாத சீற்றத்தோடு தன் அன்னையை கூவி அழைத்து, அம்மா, என் முன்னால் வா என்று, என் தந்தையார் நடந்த விஷயத்தை உள்ளபடியே என்னிடம் சொல்லிவிடு என்று குமுறினார். அதை கேட்டது முகுந்தை உள்ளம் பதபதித்து உடலெல்லாம் நடுநடுங்கி, என் செல்வமே, நடந்த உண்மை அனைத்தை நான் உன்னிடம் இப்போது கூறுகிறேன். ஆத்திரப்படாமல் கேள் என்று சொல்லிவிட்டு
முன்பர் சமயம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வந்த ருக்குமாங்குத ராஜனை தான் சந்தித்து மோகம் கொண்டதிலிருந்து இடையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறி முடித்தாள். அதை கேட்டதும் எரியும் தீயில் மற்றொரு நெருப்பையும் கொட்டி தன் மீது எண்ணெயும் விட்டது போல முன்னிலும் மனங்கு அதிக கோபம் விட்டாள். கிருச்சமத முனிவர் நெஞ்சு எறிய தன் தாயை நோக்கி, நீ மோகமயக்கத்தினால் ஈனத்தனமான காரியத்தை செய்து விட்டாய். அதனால் நீ கானகத்தில் பச்சை கூட்டங்கள் உண்ணாமல் பெருத்து ஒதுக்கும் இலந்தை மரமாக கடவாய் என்று சாபமிட்டார். நடுநடுங்கி நின்ற முகுந்தை தன் மகனே தனக்கு இப்படி ஒரு சாபம் அளித்து விட்டதை நினைத்து பார்த்து அவளும் மகிழ்ந்து தன் புத்திரனை நோக்கி, மகனே, நீ சாஸ்திரிய கலைகள் அனைத்திலும் சிறந்தவனாக இருந்தும் உன்னை ஈன்றெடுத்த அன்னை என்றும் பாராமல் என்னை பயந்து நடுங்கும்படி செய்து என்னை சபித்தும் விட்டாய். அதனால் நானும் உன்னை என் புத்திரன் என்றும் கருதாமல் பதிலுக்கு சாபமிடுகிறேன். என்னைப் போலவே நீயும் பயந்து நடுங்கும்படியாக மகா கொடியவர்களான ஒரு புத்திரன் உனக்கு பிறக்கட்டும் என்று சபித்துவிட்டு அந்த வினாடியிலேயே வனத்தினுள் இழந்த மரமாக மாறிவிட்டாள். அதன் பிறகு கிருச்சமதர் தான் உத்தமமான முனிவர் குமாரன் அல்ல, கள்ளத்தனமான புத்திரன் என்பதற்காக மனங்கூசினார். இனியும் இந்த அவமானத்தோடு உயிரை வாழ்ந்திருப்பதை விட உயிர் துறப்பதை மேல் என்று முடிவுக்கு வந்து விட்டார். அப்போது நீ தேவேந்திரனுடைய குமாரன் என்று அவர் நெஞ்சம் மகளும்படி வானத்திலிருந்து ஒரு அசரீதி வாக்கு விழுந்தது. ஒளியை கேட்டதும் கிருச்சமதர் தம் மனதை ஓரளவு தேற்றி கொண்டு, முன்பு என்னை தலைகுனிய வைத்த முனிசிரேஷ்டர்கள் அனைவரும் இப்போது என்னை மதித்து போற்றக்கூடிய விதத்தில் மேலான வரங்களையும் பெற்று வர வேண்டும் என்று கருதியவராக கானகத்தை விட்டு விலகி மற்றொரு காட்டை அடைந்தார். திங்களனி சட பெருமான் பூசியாற்றி திருமதிரம் கடந்திர முன்னின்றான் யாவன், தங்கு கடற்கு புய் விரப்பின் நடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.